இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜினர் சைஃபர். விஜினர் சைஃபர் வந்து என்னென்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிற மெத்தட். இது செகண்ட் மெத்தடு. இதுக்கு என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு EI = PI + KI mod 26. இங்கே வந்து ஈன்றது என்கிரிப்ஷனுக்கு நமக்கு என்ன இருக்கும், ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்கும். அது ப்ளஸ் நம்ம கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ அந்த ரெண்டோட வேல்யூ ஆட் பண்ணுறது மூலியமாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து நம்ம என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டீக்ரிப்ஷன்னா வந்து DI = EI + EI - KI. EI வந்து உங்களுக்கு இதில் வந்து என்கிரிப்ஷனு, என்கிரிப்ட் ஆகி வந்திருக்கிற வேர்டு தான் நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணுறோம். மைனஸ் கீ வேல்யூ வந்து என்னமோ அந்த கீயை வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்கிரிப்ஷன் இது வந்து டீக்ரிப்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். அப்படின்றது தான் வந்து இந்த ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 25க்கு மேலே ஒரு நம்பர் வந்ததுன்னா மட்டும் mod 26 யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். 25க்கு உள்ளேயோ இல்லை 25 வரைக்குமோ வந்துச்சுன்னா நம்ம இந்த mod 26 யூஸ் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணும்போது 26 அதாவது 25 வரைக்கும் வந்ததுனாவே நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம ABCD 0லேருந்து எடுத்திருக்கோம், 25 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன என்கிரிப்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஹெவி ரெயின்ஸ். ஸோ அந்த என்கிரிப்ட் பண்ண போகிற வேர்டை வந்து நம்ம இங்கே வந்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டேப்லர் காலமில் பிளைன் டெக்ஸ்ட்டு இந்த என்ன இது கொடுத்துருக்காங்களோ கொஷினில் அதுதான் நம்மளோட பிளைன் டெக்ஸ்ட்டு. ஸோ அதை வந்து எழுதிக்கலாம். HEAVY ஹெவி, RAINS. இன்னும் நிறையா கூட நம்ம வந்து கொடுக்கலாம் பிளைன் டெக்ஸ்ட்டு. நான் சிம்பிளாக இப்போதைக்கு புரிகிற மாதிரி ஹெவி ரெயின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராம். அதை வந்து கீன்ற ஒரு வேல்யூ போட்டு STORM முடிகிற இடத்துலேருந்து திரும்பவும் நம்ம வந்து எழுதலாம். STORM. அதாவது ஃபுல்லாக ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எங்கே வந்து நமக்கு பிளைன் டெக்ஸ்ட்டு முடியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம போடலாம். சப்போஸ் ஓவில் முடிஞ்சால் கூட ஓவோட நிறுத்தலாம், STO அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நிறுத்தலாம். பட் அந்த காலம் வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். இப்போது ஹச்சோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஹச்சோட வேல்யூ வந்து 7. அப்போ 7 அதான் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன், P வேல்யூ. அதே போல் ஈயோட வேல்யூ வந்து 4, ஏக்கு 0, வியோட வேல்யூ வந்து 21, ஒய்யோட வேல்யூ 24, ஆரோட வேல்யூ வந்து 17, ஏவோட வேல்யூ திரும்ப 0, ஐயோட வேல்யூ வந்து 8, என்னோட வேல்யூ வந்து 13, எஸ்ஸோட வேல்யூ 18. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிளைன் டெக்ஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து போட்டுட்டோம். அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கீ, அதோட வேல்யூ நம்ம வந்து எழுதணும். எஸ்ஸோட வேல்யூ வந்து 18, டி வந்து 19. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ வந்து 14, ஆர் வந்து 17, எம் வந்து 12. திரும்ப அதே தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 18, 19, 14, 17, 12. இப்போ நம்ம வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூலேருந்து திரும்ப அந்த டேப்லர் காலம் யூஸ் பண்ணி நமக்கு என்ன சைஃபர் டெக்ஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, PI + KI. அப்போ 7 + 8 = 25. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி போடுறோம். 19 + 4 = 23. இந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணும்போது பாருங்கள், இதெல்லாம் வந்து <26. ஓகேவா? பட் இந்த வேல்யூ வந்து greater than 26. அப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் வந்து mod 26, மாடுனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. இப்போ 38 - 26 பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 12ன்னு வரும். 38 - 26, அதாவது 26ஓட கிரேட்டராக இருக்கக்கூடாது நமக்கு வர ஆன்சர். அப்போ அந்த ஃபார்முலா படி mod 26 நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வந்து 12. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 6, 36 - 26 வந்து உங்களுக்கு 10, 26. ஓகேவா? அதே மாதிரி 17 +
இதுவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 35 மைனஸ் 26 உங்களுக்கு வந்து 9 வரும். இது வந்து டைரெக்டாக 19. இது 8 4 22 0 3 இது வந்து 30. 30யுமே வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் 25 இல்லையா? அப்போ 26. அப்போ இது மைனஸ் 26 ஆன்சர் வந்து 4ன்னு வரும். அப்புறம் இது 8 12 9 10 இதுவும் வந்து உங்களுக்கு 13 வரும். 30 மைனஸ் 26னால் இதுவுமே ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். இப்போ இந்த 25ஓட வேல்யூ வந்து இந்த நம்ம மேலே இருக்கு இல்லையா டேப்லர் காலம், அதில் பார்த்தோன்னா 25ஓட வேல்யூ வந்து Z, 23 வந்து X, 14 வந்து உங்களுக்கு 14 வந்து O, 12 வந்து M, 10 வந்து K, 9 வந்து J, 19 வந்து உங்களுக்கு T, 22 வந்து W, N வந்து 13 சாரி 4 வந்து 4 வந்து E, திரும்ப 4 வந்து E. இதுதான் வந்து நம்மளோட என்கிரிப்ட் பண்ண வேல்யூ. இப்போ என்கிரிப்ட் ஆன்சர் ZX0MOMKJTWEE. இதுதான் நம்மளோட என்கிரிப்ட் பண்ண ஆன்சர். இதையே வந்து நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணணுன்னா -KI. இங்கே எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணி போட்டோம், அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி போட்டோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ தான் நம்மகிட்ட இருக்கும். இசட்டோட வேல்யூ 25 இந்த மாதிரி கண்டுபிடிச்சி போட்டிருப்போம்ல. அப்போ இந்த இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்படியே ரிவர்ஸ் நினச்சிக்கோங்க. இலேருந்து கே வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ 25 மைனஸ் 18 வந்து 7 கிடைக்குமா? 23 மைனஸ் 19 வந்து 4 கிடைக்கும். அப்படியே இந்த டேபிள் வந்து ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து டீக்ரிப்டில் கிடச்சிரும். இவ்வளோதாங்க வந்து விஜினர் சைஃபர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.